ஏய் நந்தினி, நாளைக்கு வேற விநாயகர் சதுர்த்தி வருது. எனக்கு வேற கொழுக்கட்டையே செய்ய தெரியாதுடி. எனக்கு நீ கொழுக்கட்டை செய்ய சொல்லி தரியா? நீ வேற சூப்பரா செய்வல்ல. பிடி கொழுக்கட்டை தானே, வா ரொம்ப ஈஸி, வியூவர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாரு, அரிசி மாவை நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி, இது சரியா? இது காஞ்ச மாவா பச்சை மாவாடி? பச்சை மாவுடி. சரிடி. இப்போ வெல்லத்துக்கு 250 கிராமுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்கோ, சரியா? சரி. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோ. இந்த மாதிரி சிறுபருப்பு போட்டு வறுத்துக்கோ, வாசனையாக நல்லாயிருக்கும். இது சரிடி. கூட துருவின தேங்காவையும் வறுத்துக்கோ. சரிடி. சரியா? இப்போ அந்த வெல்லம் கரைச்சி வச்சிருக்கல, அதை ஆமா. ஃபில்டர் பண்ணி எடுத்து கொதிக்க வை. வாசனைக்கு இது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கோ. சரிடி. இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சோடனே அந்த வறுத்து வச்சிருக்கோம்ல, ஆமா, அந்த மாவு போட்டு இதில் கிண்டணும், சரியா? சரி. இப்போ நல்லா கொதிச்சோடனே நீ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போடு, நான் கலரி விடுறேன். போடு போடு போடு. இந்த மாதிரி அடி? ஆமாம். ஓகே. அடி பிடிக்காம கட்டி இல்லாமல், சரியா? சரிடி. எல்லா மாவும் போட்டுரு. அவ்வளோதான். இப்போ இது கூட நாங்கள் வறுத்து வச்சிருக்கோம்ல, தேங்காய் துருவல், அந்த சிறு பருப்பையும் போட்டு தூவிக்கும். சரிடி. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொடி, வாசனையாக நல்லாயிருக்கும். ஆமாடி, இப்பயே செம்ம ஸ்மெல்லாம் இருக்கு. இந்த கொழுக்கட்டை அப்படிதான்டி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட, பார்த்தியா? ஆமாடி, இது ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் நாளைக்கே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி என் வீட்ல எல்லாரையும் அசத்த போறேன். அவ்வளோதான். இங்கே பாரு, இப்போ பிசைஞ்சிட்டு உனக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோ, சரியா? ஓகேடி. இப்போ இட்லி குண்டால ஆவி வந்தாலும் 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை ரெடிடி. ஓகேடி, சூப்பரா இருக்கு உன் பார்க்கவே. மாமியார் மாமனார் என்ன நல்ல பேர் வாங்கு, என் பேரையே காப்பாத்து. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.